வேணா நின்றுக்கோப்பா. ஒரு 10 நிமிஷம் ஆகும். பரவாயில்லப்பா. அதான். இப்போ நம்ம தெற்கே இருக்கிறது டிரான்ஸ்மிட்டர் கருவி. சரி. அங்கே வச்சுருக்கிறது 50 மீட்டருக்கு தெற்கே இருக்கிறது டிரான்ஸ்மிட்டர் கருவி. இது ரிசீவர் கருவி. சரி சார். இந்த ரிசீவர் கருவிக்கு இதுக்கும் வைஃபை கனெக்ஷன் ஒரு ஆப் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு. 10 நிமிஷம் ஸ்கேனிங்க்கு பிறகு நமக்கு ரிப்போர்ட் இதில் வந்துடும். ஓகே. இந்த ஏரியா வந்து வடக்கு வள்ளியூர் தானே? இது வந்து ஆமாம், வடக்கு வள்ளியூர் நம்ம ஏர்வாடி ரோடு. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு பாருங்கள். இது வந்து இந்த பொத்தைக்கு என்ன பேர்? அந்த பொத்தை, அது சூட்டு பொத்தை. இது வந்து சாமியார் பொத்தை. இங்கே வந்து பாறை அமைப்பு வந்து வடக்கு 55 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். அந்த பாறை அமைப்பு தான் நமக்கு நீரோட்ட கொடிங்கிறது. சரி சரி. இப்போ சூட்டு பொத்தைக்கும் சாமியார் பொத்தைக்கும் இங்கே இன்பிட்வீன் இந்த நீரோட்ட கொடி இங்கே கிடக்கு. ஓகே. அதனால் நம்ம அதை கிராஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம சூட்டு பொத்தைக்கு நேராக உள்ள பாறை அமைப்பில் தண்ணி பெரும்பாலும் வராதா? அதே மாதிரி இந்த சாமியார் பொத்தை அந்த மலைக்கு நேராக உள்ள அமைப்பும் அவ்வளோ வராது. இந்த கேப்பில் கிடைச்சா உண்டு. அதே மாதிரி அந்த பொத்தை சாமியார் பொத்தைக்கு தெற்க தண்ணி வந்துடும். ஈஸ்வரி நரசிங்கம் தோட்டம் வடக்க தண்ணி அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஈஸ்வரி நரசிங்கம் தோட்டத்துக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். இந்த பொத்தைக்கு நேராக வடக்கு தான் உண்டு அவங்க இடம். சரி சரி. மரம் மறைச்சிருக்கு பொத்தையை. நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு போனால் கிடைக்கும். ஆமாம் பார்ப்போம். அடுத்த ஸ்கேன் பண்ணும்போது தெரிய வரும். இது முதல் ஸ்கேன் இந்த ஏரியாவில். சூட்டு பொத்தல் அதுக்கு வடக்க மேற்க ஒரு குளம், ரெயின்பெட் டேங்க் உண்டு. கேசவநேரி குளத்தை சொல்லுங்கள். கேசவநேரி குளம் தான் நினைக்கிறேன். கரெக்டு. அதான் ராஜாபுதருடைய ஓவர்ஃப்ளோ வாட்டர் அங்கே வந்துச்சு. இது வந்து நம்ம ஏரியாவுக்கு ஒரு ரீசார்ஜிங் பாடி. நிலத்தடி நீர் வளம் உட்செறிவு அமைப்பு அது எடுத்துக்கலாம். சரி. ஏன்னா நம்ம கரெக்டாக அப்ஸ்ட்ரீம் சைடில் இருக்குது, மேல் பகுதியில் இருக்குது. அது பூமிக்குள்ளே நீங்கள் தண்ணி நிலத்தடி நீர் வளத்துக்கு எடுக்க அது சப்ளை பண்ணும். அது சப்ளை ஏஜெண்ட். ஸோ இங்கே வந்து 2 அமைப்பு நல்லா இருக்குது. 2 கடினமான மலைக்கு இடையில இந்த அமைப்பு இருக்குது. இதுக்கு நேராக ஒரு ரீசார்ஜிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லக்கூடிய வாட்டர் டேங்க் இருக்குது அங்கே. அதாவது ரெயின்பெட் வாட்டர் டேங்க் அங்கே இருக்குது. ஓகே. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே பூமி கீழே உள்ள பாறை அமைப்பு ஃபேவரபுளாக இருந்தால் நமக்கு போர்வெல் போடும்போது நல்ல தண்ணி வரும். நிலத்தடி நீர் வளம் நல்லா கிடைக்கணும். போர்வெல் போட்டு தண்ணி கிடைக்கணும்னா நிலத்தடி பாறை அமைப்பு நல்ல வெடிப்பு பிளவு சிதைவாக இருக்கணும். அதுக்கு ரீசார்ஜிங் ஏஜென்ட்டு அந்த குளம் குட்டைங்கிறது மேல்புறம் இருக்கணும். இந்த 2 அம்சமும் இருந்துட்டுனா மேட்ச் ஆயிரும். அங்கே ரீசார்ஜிங் ஏஜென்ட் இருக்குது. இவன் பூமிக்கு உள்ள பாறை அமைப்பு எப்படி வெடிப்பு பிளவு சிதைவு இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இது 2வது ஸ்கேனு. 50 மீட்ரு லென்த்து, 320 மீட்ரு ஆழம். ஆமாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த சாமியார் பொத்தங்கிறது இதுதான். இந்த பாறை அமைப்பே சொல்லும் வடமேற்கு தென்கிழக்கில் இருக்கிறத. இந்த பாறையினுடைய உட்சரிவு வந்து இங்கே வரும் சார். இது மேலே இருக்குல்ல அந்த பாறை, இங்கே ஆழம் போக போக அந்த பாறை இங்கே வந்துடும். அதே மாதிரி அந்த சூட்டுப்பத்தையருடைய சரிவு வந்து உட்சரிவுங்கிறது அங்கே தெற்க பார்த்து இறங்கிடும். இந்த கேப்பில் ஏதாவது ஒரு சீனிக்கல் பாறைன்னு சொல்லுவோம், குவார்ட்சைட் சீனிக்கல் பாறைன்னு தெரியுமில்ல, அந்த மாதிரி ஒரு இல்லை பாறை பளவு. பொதுவாக இதுங்களில் ஒரு பெரும் பாறை பளவு இருந்தால் இங்கே தண்ணி நிறைய வரும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் அப்படி ஒரு பெரும் பளவு இருந்த மாதிரி தெரியல. சூட்டு பொத்தை இது 3வது ஸ்கேன். டிரான்ஸ்மிட்டர் கருவி இப்போ வடக்கு போயிட்டு இதில் ஒரு கிணறு இருக்குது. 60 அடி ஆழம் இருக்குமா? ஆழம் 60 அடி. இந்த சாமியார் பத்தியிலேருந்து மழைக்காலத்தில் பெய்யக்கூடிய மழை நீரை அப்படி கிராவிட்டியில் கொண்டு வரீங்க, அப்படி தானே?
கிராவிட்டில் கொண்டு வந்து கிணத்துல கொண்டு விடுறீங்க. அது சின்ன ஏரியா தான் சார். ஒரு பெரிய ஏரியானா அது அங்கிட்டு போயிருது. ஆமாம் ஆமாம். அந்த பக்கம் உள்ளது கீழே ரோட் அங்கே போயிடும். இந்த ஏரியாவில் உள்ள தண்ணீர் மட்டும் வருது, மட்டும்தான் இங்கே நமக்கு வருது. இது 50 மீட்ரு லென்த்து, 320 மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேனு. 2வது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். மேலே 200 மேலேயும் ஒரு சின்ன மட்டம், கீழே ஒரு மட்டம் இருக்குது. 200 மீட்ரு போல். இது வந்து இது வரைக்கும் கவர் பண்ணாத ஏரியா. இந்த குளங்கிறது இந்த பக்கம் தான் இருக்குது சார். இந்த சைடு தான் நான் பார்த்தேன் ஞாபகம். இந்த குளத்துக்கு வடக்க கொஞ்சம் மேற்க ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்த ஞாபகம் வருது. அவங்களுக்கு 60-70 அடியில் தண்ணி. இந்த ஈஸ்வரி நரசிங்கம் தோட்டமும் இந்த சாமியார் பத்தைக்கு வடக்க தான் இருக்குது. வெறும் 65 அடியில் தண்ணி வந்தது முதல் ஆளுக்கு. 65 அடி. அதுக்கப்புறம் பாகப்பிரிவினை ஆன பிறகு அவங்க சிஸ்டர் இடமோ என்னமோ மறுபடியும் பார்த்து கொடுத்தேன். அது 100 அடிக்குள்ளேயே வந்துட்டு. நமக்கு இந்த சாமியார் பத்தைக்கு இந்த சைடு இருக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் ட்ராபேக். ஏன்னா இந்த கடினப்பாறை, இது தண்ணீர் உட்புகாத கடினப்பாறை. இந்த பாறையினுடைய உட்சரிவு நம்மளால் நோக்கி வரும், இது இங்கே நோக்கி வரும். அந்த சைடு அப்படி கிடையாது. அது நல்ல பாறையினுடைய சரிவு எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. 100 அடிக்குள்ளேயே அங்கே தண்ணி வந்துடும். இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி எல்லாம் எங்கே சார் போகும்? மழை வழிஞ்சி அங்கே பள்ளம் வந்து அந்த குளத்துக்கு தான் போகும். அங்கே ஒரு ரெயின்பட் டேங்க் இருக்குது பாருங்கள், அந்த சைடு போகும். சரி, கொடுமுடியாறு டேமே அங்கே தானே இருக்குது. ஆமாம். கொடுமுடியாறு டேமுக்கு டவுன் ஸ்ட்ரீம் சைடில் ஒரு கிணறு கொடுத்துருப்பேன். வடக்கங்குளத்துக்கும் காவல் கிணறுக்கும் வாட்டர் சப்ளை தான். அப்பா எம்எல்ஏ வந்து சுயேட்சை எம்எல்ஏ இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து விட்டுருக்கணும். ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கீமை கொண்டு வந்தார். அந்த வடக்கங்குளம் காவல் கிணறு 2 ஊருக்கும் சேர்த்து வாட்டர் சப்ளைக்குன்னு தேடி அலையும் போது பணக்குடி பக்கத்தில் போனோம், அனுமான் நதி. அங்கே உள்ள விவசாயியெல்லாம் வரட்டி விட்டாங்க. அப்படி ராஜாபுதூர் கம்மாய்க்குள்ளே போர்வெல் போட ஆரம்பித்தேன். அங்கேயும் தகராறு. அதுக்கு பிறகு இடைஞ்சலே யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத இடமா பார்த்து அந்த அணைக்கட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு டவுன் ஸ்ட்ரீம் சைடில் தாமரையாறு கொடுமுடியாறு சேர்ற இடத்துல கிணறு கொடுத்துருக்கேன். அதான் சப்ளை ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு. கிணறு வெட்டினாங்க. ஆமாம், புது கிணறு வெட்டி கொடுத்தோம். எவ்வளோ அடி சார்? அது ஆழம் 80 அடி ஆழம் இருக்குது. 80 அடியாக அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது. 80 அடி ஆழத்தில் உள்ள தண்ணி 2 ஊருக்கும் சப்ளை ஆகிட்டுருக்கு. அப்படி வள்ளியூருக்கு பிடபிள்யூடி போட்ட ஒரு கிணறு மூலம் வள்ளியூருக்கு டவுன் பஞ்சாயத்துக்கு சப்ளை ஆகிட்டுருக்கு. அப்படி பெரிய குளத்துக்கு கரையில் வள்ளியூர் டவுன் பஞ்சாயத்துக்காக 3 போர் போட்டு கொடுத்துருக்கேன். திருவண்ணாமலையில் ஏற்றுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே சுட்டு பத்த மேலே ஏறிடுறீங்களா? 2018 வந்து கலெக்டர் பர்மிஷன் வாங்கி படிக்கட்டு மேலே வரைக்கும். ஓ, படிக்கட்டு இருக்கா? எந்த சைடில் இருந்துருக்கு? அது அந்த பக்கம் சார், அதாவது மேற்கு புறமா தெற்கு பக்கம் போகணும். அங்கே போய் அது வருஷத்துக்கு அவங்க பெர்மிஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி வேலை செய்கிறதுக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா மேலே ஏறி தீபம் போடுவோம். எனக்கு இந்த சுட்டு பத்த மேலே ஏறணும்னு ரொம்ப நாள் ஆசை உண்டு. இதில் படிக்கட்டுலாம் இருக்கா? நீங்கள் டிசம்பரில் ஒரு எப்போன்னு சொல்லுங்கள், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதை ஏற்பாடு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மக்கள் கொஞ்சம் பேர் ஏறுவாங்க. சரி 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 சரி. தீபம் போடுற ஒரு 5-10 பேர் மட்டும். ஓ, நீங்கள் மேலே இப்போ வருஷம் போயிடுவீங்க? நான் போயிருக்கேன். ஓகே ஓகே. நான் படி கட்டும்போது சார் ஒரு 20-30 தடவைக்கு மேலே போயிட்டு எனக்கு மலைகளை கண்டாலே மேலே ஏறணும்னு ஆசை வந்துடும். ஆமாம், ஏன்னா படிக்கிற காலத்திலே அது ப்ராக்டிஸ் பண்ணது. இந்த மாதிரி மலையெல்லாம் சர்வசாதாரணமாக ஏறிடுவோம். அது சார் நம்ம முத்துகிருஷ்ண சாமி நம்ம குரு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஸ்தூலமாக இருக்கும்போது ஒவ்வொரு தீபமும் மேலே போடுவாங்க. அவங்களுக்கு எந்த ஊர்?